பாகமோ 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் இது எனக்கு அப்படின்னு நம்புறவங்க கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு நேராக, ஒரு குடும்பத்துக்கு நேராக, ஒரு சபைக்கு நேராக அவர் வானத்தை திறக்கும் போது என்ன ஆகும்ன்றது தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அந்த மனுஷனுக்கு நேராக, அந்த குடும்பத்துக்கு நேராக, அந்த சபைக்கு நேராக ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். அந்த நபர் கை வைத்து செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். இதனுடைய விளைவு தான் அந்த வசனத்தில் இறுதியில் சொல்கிறாரு, நீ கை நீட்டி கடன் வாங்குறவனா இருக்க மாட்ட, கையை திறந்து அநேகருக்கு கடன் கொடுக்குற. இது என்ன மாதிரி நிலைன்னா கீழே இருக்கிற நிலையில் மேலான நிலை. எத்தனை பேர் அப்படி மேலான நிலையில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க உங்கள் கையை கொஞ்சம் மேலே உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் என்ன இப்படி மேலான நிலையில் உயர்த்துவார். சொல்லுங்கள், நல்ல கையை உயர்த்தி. இப்படி என்ன கர்த்தர் என்ன செய்வார்? மேலான நிலையில் உயர்த்துகிறவர். எங்கேயும் போய் ஒரு வாளாக இருக்கிறதுக்கு இல்லை, என்னை தலையாக இருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் அப்படியே ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன். நிறைய பேருடைய டயலாக் அது. சில நேரத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்தேன்னா அப்படியே ஓரமாக உட்காந்தேன்னா ஓரமாக இருந்துட்டு ஓரமாக போயிடுறேன். அது உங்களுக்கும் ஒத்து வராது, உங்களை நடத்துகிற ஆண்டவர் சுத்தமாக அறவே ஆகாது. அது ஓரமாக இருக்கிற நம்மளை தான் தூக்கி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற அற்புதமான வேலைகளை கர்த்தர் செய்வதற்கான சத்திய வசனங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலை ஏதோ ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, அல்லது ஏதோ ஒரு கலாச்சாரத்தின் மூலமாக உருவான திட்டம் இல்லை. இது வேத வசனங்களில் தேவன் தம்முடைய ஐடியாவை எடுத்து நமக்கு காட்டுறாரு. இதான்ப்பா நான் உன்னை குறித்து வச்சிருக்கிற ஐடியான்னு காட்டுறேன். இந்த ஐடியாவை எடுத்து என் மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் பாருங்க. நான் வாழ்ந்தா ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்ட வானத்துக்கீழே தான் வாழுவேன். ஒரு நாளும் என்ன நான் அடைப்பட்ட வானத்துக்கீழே வாழ ஒப்பு கொடுக்க மாட்டேன்ற அந்த ஐடியாவை நான் கர்த்தருடைய ஐடியாவை என் ஐடியாவாக மாற்றுறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய ஐடியாவை நல்லா சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து, உங்கள் ஐடியா கேட்கலையே, நான் கர்த்தருடைய ஐடியாவை நம்ம ஐடியாவாக மாற்றணும். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? மனுஷனுடைய ஐடியாவை எடுத்து என் ஐடியாவாக ஆக்குறேன். ஒருத்தர் நல்லா ஷைன் ஆகிறானா அவனை பிடிச்சிக்கலாம். அவன் எப்படி ஷைன் ஆனா, அவன் எப்படி வந்தான், அவன் ஐடியாவை பிடிச்சி நம்ம ஐடியாவை. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஷைன் பண்ண வைக்கிற ஐடியாவை நான் வச்சுருக்கிறேன்ப்பா, என்ன பிடிச்சிக்கோ, என் ஐடியாவை கெட்டியாக பிடிச்சிக்கோ. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா வாரம் வாரம் கர்த்தருடைய ஐடியாவை எடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வாரம் பிடிக்கலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஐடியா பிடிச்சிக்க உங்களை. அது மேக்னெட் மாதிரி, நம்மலாம் அந்த இரும்பு தூள் மாதிரி. ஏன்னா கொஞ்ச நாள் அப்படி ஒட்டாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு ஆண்டவர் மேக்னெட் மாதிரி இந்த ஐடியாவை நமக்கு ஒட்ட வைக்காமல் விட மாட்டார். அப்படி ஒட்ட வச்சு நம்ம காட்டுவார். அதை எப்படி நிறைவேற்றுவது, கர்த்தர் என்ன வழிகளெல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரு. வேதத்தில் நிறைய வழிகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 16வது வழியை உங்களுக்கு நான் 15 வழிகளை காண்பித்திருக்கிறேன். 15 வழியிலையும் ஒட்டலைன்னா 16வது வழியில் ஒட்டிப்பீங்க. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 15 வழியில் ஒட்டலையா, இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தோட நான் ஒட்டலை அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் காட்டுகிற 16வது வழியில் உங்களை எப்படியாவது ஒட்ட வைக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்கள் வாழ்வதற்கான அற்புதமான வழிகளை காட்டுற அந்த வழிகளில் நடக்கும்போது அந்த தேவன் ஐடியாவோட, காட்ஸ் ஐடியாவோட நான் கனெக்ட் ஆகிறேன். அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, நல்ல கவனிங்க நான் சொல்கிறத, வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம், நம்ம வாழ்கிற உலகமே ரொம்ப கடினமான ஒரு உலகமாக இருக்கலாம், நம்முடைய தேவைகளை நம்ம சந்திப்பதுக்கு நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் போல இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், காட்ஸ் ஐடியாவோட, தேவனுடைய ஐடியாவோட நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா
எதெல்லாம் எனக்கு கடினமாக இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு சுலபமாக்கி லகுவாக்கி காட்ட அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். எல்லா கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்து எனக்கு அதை லகுவாக்கக்கூடிய அற்புதமான வழிகளை காட்டுகிறார். அந்த அற்புதமான வழியில் இன்னைக்கு கர்த்தர் காட்டுகிற அடுத்த வழி, 16வது வழி என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் திறக்கப்பட்டு அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் வாழணும்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை உன்னை விட்டு அகற்றி போடு. இந்த அன்பிலீஃப் அவிசுவாசம் என்ன செய்யும்னா, தேவனிடத்தில் இருந்து ஒரு மனுஷன் பெற முடியாத ஒரு நிலை காக்கி விடுது. நான் தேவனிடத்திலிருந்து பெற முடியலன்னா நான் அடைப்பட்ட வானத்தில் வாழ்கிறேன். நல்லா கவனிக்க நான் சொல்கிறத. I must always be in a position where I receive from God. தேவனிடத்தில் அவர் கொடுக்கிறத நான் வாங்குறேன்னா நான் அவர் திறந்த வானத்துக்கு கீழே வாழ்கிறேன். கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு, ஆனால் எனக்கு சேர மாட்டுதுன்னா, என் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமாக இருக்குது, என் காலு கீழே இருக்கிற பூமி இரும்பா இருக்குது. அது என்ன காட்டுதுன்னா, அடைப்பட்ட ஒரு வானத்துக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைக்கு என்ன நான் தள்ளிவிட்டேன். அப்போ இந்த அவிசுவாசம் அதை செய்து பாருங்க. யாக்கோபில் ரொம்ப அற்புதமாக அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவிசுவாசம் என்ன செய்யணும், ஒரு மனுஷனை தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாத ஒரு நிலைக்கு அவனை ஆக்கி விடுது பாருங்க. எதையுமே அவனால் பெற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி விடுகிறது. 6ஆம் வசனத்தை கவனிப்போமா? யாக்கோபு 1:6 பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அவிசுவாசம் உள்ளவன் விசுவாசத்தோட கர்த்தரிடத்தில் கேட்கணுமா? அவிசுவாசத்தோட கேட்கக்கூடியவன் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாதுன்னு இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவ வசனத்தை ஊழியக்காரனை வச்சு ஏன் போதிக்கிறாருன்னா, நிறைய காரியங்களை சூழ்நிலைகளை பார்த்துட்டு நிறைய அவிசுவாசத்தோட வரேன், நிறைய நடக்காத காரியங்கள், தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அவிசுவாசம் நமக்கு உண்டாய் தான் வரும். ஆனால் வசனத்தை கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசத்தையும் நீக்கி மறுபடியும் கர்த்தரை நம்புகிறவர்களாய் கர்த்தர் நம்ம மாத்துறாரு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் உம்மை நம்புகிறவர்களாக எங்களை வைத்திருக்கிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நம்புறவங்களா மாறுறோம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் தம் பிறந்த ஊராகிய நாசரேத்துக்கு அங்கே இருக்கிற தேவாலயத்துக்குள்ள அவர் பிரவேசித்து கர்த்தருடைய வசனத்தை அங்கே அவர் போதிக்கிறார் பாருங்க. அவர் போதித்த போது நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவருடைய போதனை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இது மாதிரி ஒரு பிரசங்கியாரை நம்ம இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே, வாழ்நாளில் இப்படி அவருக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறார் பாருங்க. பிரசங்கிக்கும் போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார். யாருப்பா இவரு இப்படி பேசுறாரு? இப்படி ஒரு பிரசங்கியாரை நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. எல்லாம் கேட்டுட்டு, ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை தடுப்பதுக்கு ஏதுவாக இருக்கு பாருங்க. 54ஆம் வசனத்தில் வாசிப்போமா? அங்கே வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 54ஆம் வசனம் பாருங்க. தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்களையும் எப்படி வந்தது? அங்க பாருங்க என்ன சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஞானம், ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் எப்படிப்பா இவனுக்கு உண்டாச்சு? எப்படின்னா பாருங்க, இயேசுநாதர் பண்ண பிரசங்கம் நிச்சயமா அவங்க இந்த கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கிச்சு பாருங்க. ஆனால் அதுக்கு பிறகு
அவர்கள் பேசுறவர் யாருன்னு கொஞ்சம் விசாரிக்கிறாங்க பாருங்க. 55ஆம் வசனம் பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவன் சகோதரர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் அல்லவா, இப்படி இருக்க இது எல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்து இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. பாருங்க, இப்ப கவனிச்சு பாருங்க. இவர் யார்? பிரசங்கம் பண்றவர். பிரசங்கம் பண்றதை கேட்ட உடனே, இயேசுநாதருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆச்சரியப்பட்ட பிறகு இவர் யாரு? இவரை தெரியாதா? இவன் சகோதரனை தெரியாதா? இவன் அப்பாவை தெரியாதா? இவன் தாயை தெரியாதா? அப்படின்னு இயேசுநாதரை, இவன் நம்ம ஊர் ஆள் தானே, நம்ம ஊரில் பிறந்தவன் தானே, இவங்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு அவர் பேசின வார்த்தையை நம்பாம பேசுகிறவரை பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணாங்களாம்? அசட்டை பண்ணி இடறல் அடைந்து அவர் மேலே விசுவாசம் வைக்காமல், அவர் சொன்ன வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்காமல் போனதினாலே, இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இயேசுநாதர் பிறந்த ஊரெல்லாம் போய் அற்புதம் செய்கிறாரு, போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்குது. ஆனால் தாம் பிறந்த ஊராகிய நாசரேத்துக்குள்ளே அந்த ஊரில் வேதம் சொல்லுது, அவரால் அநேக அற்புதங்கள் என்ன செய்ய முடியவில்லை, அங்கே செய்ய முடியும். ஏன் செய்ய முடியவில்லை? அவருக்கு வல்லமை இல்லாததுனால இல்லை. நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவருக்கு வல்லமை இல்லாததுனால அவர் செய்ய முடியாமல் போல. அங்கே வேதம் சொல்லு, அங்கே இருந்தவர்களுக்கு அவிசுவாசம் இருந்ததினாலே, கேட்டவர்களுக்கு விசுவாசம் வரல, கேட்டவர்களுக்கு அவிசுவாசம். கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கேட்டவர்கள் சொல்றார்கள், எப்படி இப்படிப்பட்ட என்ன ஞானம் அவனுக்கு உண்டாச்சு, இப்படிப்பட்ட பலத்த கிரியை எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள போன அந்த வசனம் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கல. நல்ல கவனிங்கள். பிறந்து வளர்ந்த ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியாரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா பிறந்த ஊரில் அவர் எப்படி வளர்ந்தாரு, என்ன பண்ணாரு, ஏது செஞ்சாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு பிரசங்க யார் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ரொம்ப சவாலான காரியம். இயேசுநாதருக்கே நடந்திருக்கே. இங்கே நீங்கள் கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து, நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணதை காட்டிலும் அவருடைய ஊரில் ரொம்ப விசேஷமாக பண்ணியிருப்பார். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா இடமும் அற்புதம் பண்ணிட்டு எல்லா இடமும் உபதேசம் பண்ணி இப்போ இயேசுநாதர் தான் சொந்த ஊரில் பிரசங்கம் பண்ணணும், ஒரு அற்புதம் செய்யணும்னு வாஞ்சையோடு வரும்போது எப்படி பண்ணியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இவர் நம்மால் தானப்பா, நம்ம கூட இருந்தவன் தானே, இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஞானம், இப்படி பலத்தக்கிரி இவன் மூலமாக நடக்கலாம், நம்மளால் நம்ப முடியல. கர்த்தர் அங்கே என்ன செய்ய முடியல? வேதம் சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை அவர் செய்ய முடியவில்லை. சில நேரம் பாருங்க, நானும் யோசிப்பேன், என்ன சில நேரம் பிறந்து வளர்ந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்து நிறைய பேர் இருந்தவங்க, இந்த பழைய விசுவாசிகளாக இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறாரு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எங்களால் நம்பவே முடியல. அவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க சொல்லுவாங்க எங்களை பார்த்து நல்ல விதத்தில் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, எங்களால் நம்பவே முடியல. அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, நம்ம சொல்கிற வார்த்தை எதையுமே அவங்களால நம்ப முடியாமல் போயிடும். அதே மாதிரி தான் இருந்திருக்கும் இயேசுநாதருக்கும். அவங்க பார்த்து சொல்ல, நம்பவே முடியலையே, இந்த தச்சனுடைய மகனா, மரியாளுடைய மகனா, நம்பவே முடியலையே. அந்த நம்பவே முடியாத காரியம் இயேசுநாதர் அவங்க வாழ்க்கைக்குள்ளே செய்ய வேண்டிய அற்புதத்தை பெற முடியாமல் போய்விட்டுச்சு. இன்றைக்கு நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த உதாரணத்தை எதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காட்டுறாருன்னா, ஒரு அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா அது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற வேண்டிய நன்மைகளை, அற்புதங்களை, விடுதலையை ரிசீவ் பண்ண முடியாம பெற முடியாதபடிக்கு நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. கர்த்தர் என்ன விரும்புறாரு?
நம்மளுக்கு எல்லா அற்புதத்தையும் செய்யணும்னு விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்ன விரும்புகிறாரு? என்னில் எல்லா அற்புதத்தையும் செய்யணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு எல்லா வகையான அற்புதத்தையும் செய்ய விரும்புகிறாரு. ஆனால் என்னுடைய அவிசுவாசம் அந்த அற்புதத்தை தடுக்குது. இன்னைக்கு பாருங்க, சில காரியங்களை இயேசுநாதர் அவிசுவாசம் இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் இருக்காமல் கடந்து போயிடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த அவிசுவாசத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியில் நான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும். இன்றைக்கி போன வாரம் கேட்டதில் எனக்கு விசுவாசம் வரலன்னா, இன்றைக்கி உட்காந்து தேவ சமூகத்தில் கேட்குற வார்த்தை மறுபடியும் எனக்கு நேராக அவர் மேலே என் நம்பிக்கையை வைப்பதுக்காக கர்த்தர் எனக்கு போதிக்கிறார். அந்த நம்பிக்கை வரும்போது அற்புதங்கள் நடக்கும். கையவேன் சொல்லுங்க, இயேசுவின் மேலே என் நம்பிக்கை வரும்போது, அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிருந்தா, அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தை எனக்குள்ள எல்லா அற்புதத்தையும் உண்டாக்கும். ரிசீவ் பண்ண வைக்குது பாருங்க, பெறக்கூடியவனா மாறிடுறேன். இந்த அவிசுவாசம் பெற முடியாதவனா மாத்துது, விசுவாசம் பெறக்கூடியவனா மாத்துது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் என்ன பண்ணோம்? உங்களை பெறக்கூடியவர்களா மாத்துது. அவிசுவாசம் என்ன பண்ணுது? பெற முடியாமாக்கிறது. இன்னைக்கு எங்க நிற்க போறேன்? பெற முடியாத நிலையில் நிற்க போறேன்னா, இல்லை என் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் பெறுகிறவனாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனிடத்தில் நான் என்ன பண்ண போறேன்? எல்லாவற்றையும் நான் பெறுகிறவனா. ஐம் கோயிங் டு பி எ பர்சன் ரிசீவிங் எவ்ரிதிங் ஃப்ரம் காட். எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ பாருங்க, இன்னைக்கு அவிசுவாசம் வரும்போது நம்ம குற்றப்பட்டுட்டு, இன்னைக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது, இன்னைக்கு ஒருவேளை சில காரியங்களில் அவிசுவாசம் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் குற்றப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நமக்கு இதை சரி செய்ய உதவி செய்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சில காரியங்கள் மூலமாக காட்ட விரும்புகிறேன். 2 காரியத்தை காட்ட விரும்புகிறேன். பாருங்க, ஏன்னா தற்காலிகமான அவிசுவாசம் எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் வரும். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கோம். அதில் எப்படி போட்டிருக்கு? மொமெண்டரி அன்பிலீஃப். அப்படின்னா தற்காலிகமான அந்த அவிசுவாசம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வரும் பாருங்க. அது ஒரு சாதாரணமான ஆளுக்குள்ளேயும் வரும், ஒரு விசுவாசிக்குள்ளேயும் வரும். ஆனால் அந்த தற்காலிகமான அவிசுவாசத்தை சரி செய்ய, அதை நீக்கி விசுவாசம் உள்ளதாக மாற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் இந்த தற்காலிகமான அவிசுவாசத்தை காட்டிலும் மோசமான ஒரு அவிசுவாசம் இருக்குது. அதை உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. அதில் தான் நம்ம மாட்டிக்க கூடாது. இந்த 2 வித்தியாசத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் காட்டுவோம். இன்னைக்கு ஒருவேளை இந்த தற்காலிகமான அவிசுவாசத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, இப்படி தேவ மனிதர்கள் வேதத்தில் இப்படி தற்காலிகமான அவிசுவாசத்துக்குள்ள போன நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2-3 உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. ஆனா பின்வரக்கூடிய காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. இன்னொரு மோசமான ஒரு அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசம் என்ன செய்யணும்? உங்களை முற்றிலும் அழிச்சிடும். ஒன்னையுமே ஆண்டவரிடத்திலிருந்து பெற முடியாதபடிக்கான ஒரு நிலைக்கு தள்ளுற அந்த மோசமான அவிசுவாசத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதை கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இந்த தற்காலிகமான அவிசுவாசத்தை நீக்க கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்ய, வேதத்தில் நிறைய உதாரணங்களை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. பெரிய பெரிய தேவ மனிதர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட பெரிய பெரிய தேவ மனிதர்கள், வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த தேவ மனிதர்கள் எல்லாம் இந்த மொமெண்டரி அன்பிலீஃபுக்குள்ள தங்க வாழ்க்கை போயிருக்கு பாருங்க. அவங்க அந்த மாதிரி நேரங்களுக்குள்ள போயிருக்கிறாங்க. தற்காலிகமான அவிசுவாசமான நேரங்களுக்குள்ள போயிருக்கிறார்கள். ஏன்? இயேசுநாதரோட கூட இருந்த சீஷர்களுக்கே அவிசுவாசம் வந்துச்சு. அவிசுவாசம் வராமல் இருக்காது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் நமக்கு அவிசுவாசம் வரும். வருமா வராதா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அவிசுவாசமே வந்ததே இல்லை பாஸ்டர், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. வந்திருக்கோம் பாருங்க நிறைய விஷயத்தில். ஆனால் அதில் இருக்க கர்த்தர் விட மாட்டார். எப்படியாவது நம்மளை அதில் வெளியே கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறோம். கையை வாங்கி சொல்லுங்க, என்ன அவிசுவாசத்துலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரக்கூடிய உதவியை கர்த்தர் எனக்கு செய்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த வசனத்தை கேட்க வச்சு மறுபடியும் நம்ப வைக்கிறாரு பாருங்க. ஒரு தேவ மனுஷனை புதிய ஏற்பாட்டில் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் கவனிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுநாதருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன். எதற்காக அனுப்பப்பட்டவன்? இயேசுநாதருக்கு வழி ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்டவன். அவன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான்.
யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்ததை கேட்டு மனம் திரும்பி அநேகர் தேவனிடத்தில் வந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுநாதர் அறிந்திருந்தவன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, வேதம் சொல்லுது, இயேசுநாதரை மெசாயாவாக, இவர் தான் மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கக்கூடிய, இவர் தான் மெசாயா, இவர் தான் இந்த தேவனால் அனுப்பப்பட்ட என ஒரு கருவி என்பதை அறிந்திருந்தவன், நித்திய தேவகுமார் என்பதை அறிந்திருந்தவன். இதெல்லாம் யோவான் ஸ்நானகன் அறிந்திருந்தான் பாருங்க. யாருக்குமே தெரியல, ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் தெரியும் இந்த இயேசுநாதர் யாருன்னு. இந்த இயேசுநாதர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த யோவான் ஸ்நானகன் அறிந்து வச்சிருந்தான் பாருங்க. எல்லாம் தெரிஞ்சிச்சு பாருங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கும் போதும் இவர் தான் இயேசு, இவர் தான் உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் நித்திய தேவகுமாரன். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம். அங்கே வேத வசனம் சொல்லுது பாருங்க, 29ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றாரு, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போமா? மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. 30ஆம் வசனம், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மகிமை உள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான். 31 பாருங்க, நாமும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்திலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, இவர் எனக்கு முன்னாவே இருக்கிறாரு. ஒருவேளை அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், பிசிக்கல் பர்த் எனக்கு பிறகு அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கலாம், ஆனா நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறாரு. அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறாருன்றத சொல்றாரு பாருங்க. தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு, உலகத்தில் இருக்க மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய போகிறோம்னு சொல்றாரு. என்ன சொல்ல வரேன், இவ்வளோ யாருக்குமே தெரியல, ஆனா அந்த யோவான் ஸ்நானத்துக்கு மாத்திரம் இயேசு யார் என்பதை ரொம்ப வெட்ட வெளியா தெரிஞ்சு வச்சிருந்தவன், இவ்வளோ அறிவுள்ளவனா இருந்தவன். நீங்க கவனிச்சீங்கன்னா பின்வரும் நாட்களில் யோவான் ஸ்நானகன் அங்கே இருந்த ஏரோதை குறித்து என சில காரியங்களை சொல்லி, ஏரோது தன்னுடைய தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோட அவர் இருக்கிற அந்த தவறான உறவை சொல்லி காண்பித்து, ஏரோதை அவன் செஞ்சது தவறு என்று சொல்லுகிறான். ஏரோது அதிகாரத்தில் இருக்கிறவன் என்ன செய்கிறான், இவன் சொன்னது நிமித்தமா அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போடுகிறான். யோவான் ஸ்நானகனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போடுகிறார்கள். இப்ப சிறைச்சாலைக்குள்ள போகும்போது, பாடுகள் பிரச்சனைக்குள்ள போகும்போது சில அவிசுவாசம் இப்ப யோவானுக்குள்ள வருது. என்ன அவிசுவாசம்னா, இவர் தான் மெசையாவா இல்ல வேற ஒருவர் வரப்போகிறாரா? ஏன்னா எனக்கு இப்படி நடந்திருக்கே, நான் இப்போ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன், நான் வழி ஆயத்தம் பண்ண வந்தேன், எனக்கு பின்னே வருகிறவர் மகிமையான வேலையை செய்வார்னு சொல்லியிருக்கேன், ஆனா இப்போ நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். அவனுடைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள இந்த யோவான் ஸ்நானகன் போனபோது, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, அங்க அவன் ஆள் அனுப்பி அவன் கேட்கிற வார்த்தைகள் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாசிப்போமா? 2ஆம் வசனத்தில் பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லி இருக்கிறது, தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவனை வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி. நல்ல கவனிங்கள், இதுவரைக்கும் என்ன சொன்னாரு யோவான்? நம்ம வாசித்தோமே, இதுவரைக்கும் என்ன சொன்னாரு? இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, மனுஷனுடைய பாவத்தை நீக்கிறவர் இவர்தான், இவர்தான் நித்திய தேவகுமாரன். இவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு முன்னவே இருக்கிறாரு. ஒருவேளை பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல நான் அவருக்கு முன்னாடி வந்திருக்கலாம், ஆனா அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருக்கிறாரு. எப்படியெல்லாம் இயேசுவை குறித்து சொன்னான் பாருங்க.
இதே யோவானு சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சில அவிசுவாசங்கள் அவனுடைய மனதுக்குள்ள இருதயத்துக்குள்ள வந்த உடனே இப்போ இயேசுநாதர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், பிரசங்கம் பண்றாரு, ஜனங்க மனம் திரும்புறாங்க. இதெல்லாம் அவன் கேள்விப்பட்டு, நான் சொல்றேன், இதை கேள்விப்பட்டு அவன் விசுவாசிச்சிருக்கணுமா, விசுவாசிச்சிருக்க கூடாதா? ஆனா இங்க வேதம் சொல்லுது, அவன் கேள்விப்பட்டு அவிசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த அவிசுவாசத்தினால எழும்பின சந்தேகத்தையும் அந்த கேள்வியும் அவன் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணானா, 2 பேரை, யோவானுடைய சீஷர் 2 பேரை அழைச்சி என்ன சொல்றான், போய் இயேசுநாதர்கிட்ட போய் கேளுங்க, நீர் தான் அந்த மெசாயாவா இல்லை வேற ஒரு மெசாயா வர்றதுக்காக நாங்கள் காத்திருக்கணும். பாருங்க, அவிசுவாசம் வந்துருச்சுப்பா அவனுக்குள்ள. அந்த அவிசுவாசம் வந்த உடனே அவன் கேட்குறான் பாருங்க, இயேசுநாதர் அந்த அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கு ஒன்று செய்கிறார் பாருங்க. இதான் சொன்னேன், இது தற்காலிகமான அவிசுவாசம். இந்த மாதிரி தற்காலிகமா அவிசுவாசம் வரும்போது கர்த்தர் அதுல நமக்கு உதவி செய்யாம இருக்கவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சில நேரம் தற்காலிகமான அவிசுவாசம் வரும். நல்லா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்க வாழ்க்கையில் என்ன வரும்? தற்காலிகமான அவிசுவாசம் வரும். ஆனா அந்த தற்காலிகமான அவிசுவாசத்தை விசுவாசமா மாத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செஞ்சார் பாருங்க. இப்போ கேட்டு அனுப்ப சொன்னானா, இப்போ அடுத்த வசனம் வாசிப்போம், 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய், ஆனால் சொல்ற பாருங்க, நீ கேட்கறதையும் பார்த்ததையும் கண்டதையும் போய் யார்கிட்ட சொல்லு? அவனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, அவன் அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கு இதை போய் சொல்லு. அதை சொல்லும் போது 5ஆவது சொல்றாரு, குருடர் பார்வை அடைந்தார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்ப சந்தேகத்தில் இருக்கிற யோவானுக்கு கேட்டு அனுப்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாரு, கேளு, நான் என்னெல்லாம் சொல்றேன், என்னெல்லாம் அற்புதம் நடந்திருக்குன்னு போய் பாரு, கேட்டுட்டு பார்த்துட்ட போய் அவன்கிட்ட சொல்லும் போது சொல்லு, என்னிடத்தில் இடரல் அடையாதவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாக்கியவானா இருக்கிறான். இப்போ இங்கே கவனிக்கிறோம், இயேசுநாதர் அவனை கண்டம் பண்ணாம, யோவான் ஸ்நானகனை கண்டம் பண்ணாம அவனுடைய அவிசுவாசத்தை நீக்க, நான் தான்ப்பா அந்த மெசாயா, நீ என்ன பிரசங்கிச்சியோ, நீ என்ன சொன்னியோ, யோவான்ல நம்ம வாசித்தோம் பாருங்க, என்னெல்லாம் சொன்னானோ ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் நடக்குது பாரு. தேவாட்டுக்குட்டி நான் தான் பலி செலுத்த போகிறேன், ஜனங்களுடைய பாவத்துக்காக என்னை பலியா ஒப்பு கொடுக்க போகிறேன், அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன், விடுவிக்க வந்திருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீக்கிறாரு. நான் சொல்றேன், இதே மாதிரி இயேசுநாதரும் எனக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கையை சொல்லுங்க, எனக்கும் அவர் உதவி செய்ய. நீ அவிசுவாசப்படுற போ, நீ அவிசுவாச கூட்டம் அப்படின்னு விட்டுற மாட்டார். அவிசுவாச சந்ததியே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார். என்ன செய்வார்னா, ஒவ்வொரு முறையும் நமக்கு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். என்ன சொல்றாரு? என்னிடத்தில் இடரல் அடையாதவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாக்கியவான். என்ன சந்தேகப்படாத. என்னிடத்தில் இடரல் அடையாதவனா என்ன சொல்றாரு? என்னை பத்தி நீ சந்தேகப்படாதப்பா, நான் உனக்கு எல்லா அற்புதத்தையும் எல்லா நன்மையும் செய்கிற மெய்யான கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆராதிக்கிற இயேசு அவர் மெய்யான கர்த்தர், எனக்கான எல்லா நன்மைகளையும் எல்லா அற்புதத்தையும் எல்லா விடுதலையும் எனக்கு அவர் நிச்சயமாய் செய்வார். பாருங்க, இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது நான் சொல்றேன், நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய அவிசுவாசத்தை நீக்க உதவி செய்கிறார். இன்னொரு இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, பிசாசினால் அலக்களிக்கப்பட்ட ஒரு மகனை கூட்டிட்டு வருகிறார். கூட்டிட்டு வரும்போது நம்பிக்கையோட வரார். என்ன நம்பிக்கைனா, இயேசுநாதரத்தில் என் மகனை கொண்டு போனா என் மகன் நிச்சயமா சுஸ்தமாயிடுவான்றதை நம்புறார். ஆனா அவன் போகிற நேரத்தில் இயேசுநாதர் இல்லை, இயேசுநாதருடைய சீஷர்கள் இருக்கிறார்கள். இப்போ சீஷர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி பிசாசினால் அலக்களிக்கப்படுறான்,
அவனுக்கு என்ன சுகமாகணும்னு நான் இயேசுவை தேடி வந்தேன். அப்போ சீஷர்கிட்ட வந்து நிற்கும்போது சீஷர்கள் வந்து வேதம் சொல்லுது அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, சுஸ்தமாக்க முடியல. இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இயேசுநாதர் வராரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம் அதுதான் பாருங்கள். மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வாங்க. 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்கே சொல்லியிருக்கு, அப்பொழுது இயேசு, மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். இப்ப கவனிச்சு பாருங்க, இவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா விசுவாசமும் இருந்துச்சு, அவிசுவாசமும் இருந்துச்சு. இப்ப ஏன் கேள்வி, இவன் வரும்போது விசுவாசத்தோட தான் வந்தான். நல்லா கவனிக்கணும். யாரை பார்க்க வந்தான்? இயேசுநாதரை பார்க்க. இயேசுநாதர்கிட்ட என் பிள்ளையை கொண்டு போனா என் பிள்ளைய இயேசுநாதர் சுகமாக்கிடுவார்னு நம்பிக்கையோட இருந்தான். இப்போ இயேசுநாதர் இவன் வரும்போது இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வர்றாரு. அவர் மறுரூப மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. ஏன்னா அதுக்குள்ள சீஷர்கள் கீழே இருக்கிறாங்க, அவங்க என்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, அற்புதம் நடக்கலை. நம்பிக்கையோடு தான் வந்தான். இங்கே அற்புதம் நடக்கலைன்றதை பார்த்த உடனே அவிசுவாசம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். இப்போ வரும்போது விசுவாசத்தோட தான் வந்தான், ஆனால் சுகம் கிடைக்கலன்னு உடனே அவிசுவாசம் வந்துருச்சு. இயேசுநாதர் சொல்கிறான், ஆண்டவரே என்கிட்ட விசுவாசமும் இருக்கு அவிசுவாசமும் இருக்கு. இயேசுநாதர் சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றார். உடனே உணர்றான். அந்த தகப்பன் சொல்றான், என்கிட்ட விசுவாசமும் இருக்கு அவிசுவாசமும் இருக்கு, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீர் எனக்கு என்ன பண்ணும், உதவி செய்யும்னா. ஆண்டவர் உடனே அவனுக்கு அந்த அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கு உதவி செய்கிறார் பாருங்க. எப்படி நீக்கினாரு? அவன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்து பல வருஷங்களா அந்த பிள்ளைய போட்டு வாட்டி எடுக்கிற சத்துருவின் கிரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதுல அவனை சுகமாக்கிட்டு அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கி அவனுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வேலையை செய்கிறார் பாருங்க. அதான் சொன்னேன், இதெல்லாம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தற்காலிகமான அவிசுவாசம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதோட மோசமான ஒன்று வேதம் சொல்லுது. அதான் அது காட்டுறதுக்கு தான் இதனுடைய முக்கியத்துவத்தை காட்டி உங்களுக்கு அது வராதபடிக்கு உங்களை நீங்கள் எச்சரித்து கொள்ள வேண்டியது எவ்வளோ அவசியன்றதை நீங்கள் உணரணுன்றதுக்காக தான் இதை காட்டுகிறேன். அப்போ யோவான் ஸ்நானத்துக்குள்ளே வந்துச்சு, இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும்னு கூப்பிட்டு வந்த தகப்பனுக்குள்ள விசுவாசமும் இருந்துச்சு அவிசுவாசம் இருந்துச்சு. இயேசுநாதர் அவனுடைய அவிசுவாசத்தை நீக்க இயேசு உதவி செய்கிறார். இன்னொரு இடத்துல கவனிச்சிங்கன்னா மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எவிரு என்கிற ஜெபாலய தலைவன், அவன் ஜெபாலய தலைவனா என்ன, அவன் என்ன தேவனுடைய ஆலயத்தில் ஒரு போதகராக இருக்கிறான். அவன் தன்னுடைய மகள் வியாதியில் கிடக்கிறா, வியாதி படுக்கையில் இருக்கிறா. அவன் இயேசுநாதரை கேட்குறான், இயேசுநாதரே நீர் என் வீட்டுக்கு என் பிள்ளை மேலே நீர் உங்களுடைய கையை வச்சா என் பிள்ளை என்ன ஆகிடுவான், சொஸ்தமாயிடுவா அப்படின்னு நம்புறான் பாருங்க. நம்பிக்கையோட வருகிறான். அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமாக. அவன் சொல்றான், நீர் என் பிள்ளை மேலே கையை வச்சா என் பிள்ளை சுகமாயிடுவா. இந்த நம்பிக்கையோட இயேசுநாதர் சொல்றான். இயேசுநாதர் சொல்றார், நான் வரேன். இப்போ வரேன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு அவனுடைய வீட்டுக்கு போகிற வழியிலேயே, ஏன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்க்குறாரு. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகமாகிறா. சுகமானவுடனே ஆண்டவர் கேட்குறா, யார் என்னை தொட்டது, என்னுடைய சரீரத்தின் வல்லமை புறப்பட்டு போனது என்பதை இயேசு உணர்ந்து கேட்ட உடனே அங்கே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறார், இப்படி வினோதமாக சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அப்போ அங்கே ஒரு சகோதரி நின்று அவளுக்கு கிடைத்த சுகத்தை குறித்த சாட்சியை அங்கே எல்லாருக்கு முன்னாடியும் சொல்றா. நல்ல கவனிங்கள். இவ சாட்சி சொல்றா. இயேசுநாதர் நின்று அவர் காரியத்தை விசாரிக்கிறார். விசாரிச்சு யார் அந்த சகோதரின்றத முன்னாடி வர வச்சு அவளை சாட்சி சொல்ல வச்சு, இப்போ இந்த காரியம்லாம் நடக்கும்போது எவீருடைய மனசுக்குள்ள ஒன்று நடக்குது. ஐயோ, இது நேரமாயிட்டே இருக்கே, நேரமாகுதே, இயேசுநாதர் டைமை வேஸ்ட் பண்றாரே.
அவனுக்கு அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செகண்டும் அவனுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன்னா என் வீட்டுக்கு இயேசு வந்து என் பிள்ளை மேலே கை வச்சிட்டாருன்னா சுகமாயிடும். இப்போ இவ சொல்கிறா, இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ, நான் விசுவாசத்தோடு வந்து உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் சொல்கிற விசுவாச ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்கிறாரு. இப்படி ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்தில் எவீரு வீட்டில் இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள் என்கிற செய்தி வருது. நீங்கள் கவனிச்சு பாருங்கள். எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இயேசுநாதர் எவீருவுக்கு என்ன ஒரு இடம் கொடுக்கலன்னா, அவன் அவிசுவாசத்தை சொல்ல இடம் கொடுக்கல. நல்லா நீங்கள் கவனிக்கணும். வரும்போது என்ன சொன்னான் இயேசுநாட்ட வரும்போது, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மேலே நீர் கையை வைத்தா என் பிள்ளை சுகமாயிடுவான். அவன் சாகிறத பேசலை பாருங்க, அவன் மரணத்தை பேசலை. அவன் என்ன பேசினான்? ஆரோக்கியத்தை பேசினான், ஜீவனை பேசினான். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் 19ஆம் வசனத்தில், உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறான், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்பா. ஆண்டவர் சொல்ல ஜீவனை தெரிந்து. இவன் வரும்போதே, இந்த எவீரு இயேசு கிட்ட வரும்போதே ஜீவனை தெரிந்து கொண்டான். அவன் சொல்றான், நீர் வந்து என் பிள்ளை மேல கையை வச்சா என் மகள் சொஸ்தமாயிடுவா. இந்த செய்தியை இவன் வீட்டில் இருந்து எவீரு கேட்குறான், அவனுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னு கேட்ட உடனே இயேசுநாதர் உடனே எவீருவை பார்த்து சொல்றாரு, எவீருவே விசுவாசம் உள்ளவனாய் இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? என்ன வேணா நடக்கலாம். நம்ம பக்கத்தில் பார்த்து நமக்கு என்ன வேணா நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, விசுவாசம் உள்ளவனாய். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. அதே வார்த்தை தான் எவீருக்கு சொன்னார் பாருங்க, விசுவாசம். அவனை என்ன ஆண்டவர் இடம் கொடுக்கலனா, மரணத்தை பேசுவது கர்த்தர் இடம் கொடுக்கல. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை கேட்கிற, நமக்கு நேராக வானத்தை திறக்க விரும்புகிற தேவன் நம்ம வாயிலிருந்து என்ன பேச விரும்ப மாட்டார்னா, சாபத்தை பேச விரும்ப மாட்டார், மரணத்தை பேச விரும்ப மாட்டார். இந்த வசனத்தை ஏன் எனக்கு மறுபடியும் போதிக்கிறார்னா, என் வாயிலிருந்து மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை வந்துடக்கூடாது. என் சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது கூட என் வாயை திறந்து நான் மரணத்துக்கு ஏதுவான, சாபத்துக்கு ஏதுவான வார்த்தையை நான் பேசக்கூடாது. எவீரு வரும்போதே சூழ்நிலைகள் அவனுக்கு மோசமா இருக்கு, மகள் மோசமான நிலையில் இருக்கிறான். ஆனா அவனுடைய விசுவாசம், அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் வந்து தொட்டா என் பிள்ளை சொஸ்தமா. அவன் வரும்போதே நம்பிக்கையோட வருகிறான். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அவிசுவாசம் ஆக்க ஆண்டவர் இடம் கொடுக்கல பாருங்க. உடனே அவன்கிட்ட பேசுறாரு, எவீரு விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசுநாதர் போறாரு, வீட்டுக்குள்ள போய் மரித்து போன மகளை எழுப்பி உயிரோட எவீரு கையில் கொடுக்குறாரு. எவீரு எந்த நம்பிக்கையோட வந்தானோ அந்த நம்பிக்கையை தான் கண்ணால் பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சார். கையை வாய்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்புவீங்கன்னா அதை உங்கள் கண்ணால் பார்க்க கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எவீரு அந்த நம்பிக்கையோடு தான் போனான். அந்த நம்பிக்கையின்படியே ஆரோக்கியமான பிள்ளைய பார்த்தான். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க? அவிசுவாசத்தை பேச போகிறேன்னா இல்லை கர்த்தர் மேலே? ஏன்னா அவிசுவாசத்தை பேசினா எதையுமே நாம் பெற முடியாது. அவிசுவாசம் வந்திருக்கலாம், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில அவிசுவாசத்து நிமித்தமாக நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, இனிமே அவிசுவாசமாக பேசாத. இது வெறும் ஆரோக்கியத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உறவு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இதை உதாரணப்படுத்தி சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்கள் மேலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். கையை வாய்த்து சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம், நான் இயேசுவே உங்கள் மேலே முழு விசுவாசம் உள்ளவனாய். இந்த வார்த்தையே பேசணும். கையை வாய்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையே. பொருளாதாரம் தேவை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பல நெருக்கடி இருக்கலாம், சரீர பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கலாம், தடைகள் எழும்பி இருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருக்கலாம். அவர்கள் நடுவு சொல்லணும், இல்லை இயேசுவே இவைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும் நான் இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் யார் மேலே விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன்?
நான் விசுவாசம் வச்சிருக்கிற இயேசுநாதர் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுவார், எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார், எனக்காக பேசுகிற எல்லா வாயையும் அடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எத்தனை ஆட்களாக இருந்தாலும், எத்தனை சக்தியாக இருந்தாலும் அதெல்லாம் தரைமட்டமாய் விழ பண்ணக்கூடிய ஒரு இயேசுவின் மேலே என் நம்பிக்கையை வச்சிருக்கிறேன். இந்த நம்பிக்கை என்னை வாழ வைக்கும். கையை வைத்து சொல்லுங்கள், இந்த இயேசுவின் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை என்னை வாழ வைக்கும். நல்லா கையை உயர்த்தி சொல்லுவோம் எல்லாரும். எத்தனை பேர் நம்புறீங்க? மேலே இருக்கிறவங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த இயேசுவின் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை என்னை வாழ வைக்கும். நீங்கள் வாழ முடியும். கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே வந்திருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் சுலபமாக லகுவாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, விசுவாசம் வச்சிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த அவிசுவாசம் கண்டிப்பாக வரும். வரும்போது நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது, உங்கள் அவிசுவாசத்தை நீக்க உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி. இதெல்லாம் இந்த மாதிரி அவிசுவாசம், இப்போ நான் காட்டின அத்தனை அவிசுவாசமும் அது தற்காலிகமானது தான். இட் இஸ் மொமெண்டரி அன்பிலீஃப். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற இன்னொரு என்ன அவிசுவாசம் இருக்கு பாருங்க, அது மனுஷனை தோல்விக்குள்ளேயும் பெற முடியாத ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போயிடுது. பார்ப்போமா அதை? எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இப்போ நான் சொல்கிற இந்த அவிசுவாசம் பாருங்க, நமக்கு வரவே கூடாது. இதில் சிக்கிடக்கூடாது. இதில் சிக்கிட்டா பெற வேண்டியதை பெற முடியாத ஒரு நிலைக்கு நம்ம ஆயிடுறோம். வாசிப்போமா எல்லாரும்? 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடிக்கு. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா நீங்க வாசிக்கணும். அங்க சொல்லியிருக்கு பாருங்க, சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில். நல்லா கவனிங்க, சொல்ற ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலக்கக்கூடிய பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம். நல்லா கவனிங்கள். இவ்வளவு நேரம் நான் காட்டின உதாரணம் எல்லாம் தற்காலிகமான ஒரு அவிசுவாசம் பாருங்க, அது பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம் இல்லை. இப்போ நான் காட்டின ஒவ்வொரு உதாரணமும் அது பொல்லாத இருதயத்தினால வந்ததில்லை. ஆனால் இங்கே சொல்கிறாரு, இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, ஜீவன் உள்ள தேவன் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் என்னவா ஆக்கிடக்கூடாதுன்னா பொல்லாத இருதயம் உள்ள விசுவாசமா. அங்கே சொல்கிற ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள். ஆண்டவர் எவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க. இதில் இந்த அவிசுவாசத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறதுக்கு உன்னை இடம் கொடுத்துறாதப்பா. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனத்தினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டினவர்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசேவினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தவர்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவதங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டு? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, இளைப்பாறுதலுக்குள்ள இங்க வாசித்த அந்த 12ஆம் வசனத்திலிருந்து பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம்.
இந்த பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அதை என்ன பண்ணுதுன்னா சிதைக்குது, அதை ஒன்னெல்லாம் ஆக்கி. ஏன் அதை ஒன்னெல்லாம் ஆக்கிறதுக்கான வேலையை இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் வேலை செய்யுதுன்னா, முன்னாட்களில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடும் அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வழி நடத்தினாரே, அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம் உள்ளவர்களா இருந்தார்களா. அப்படி இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில ஒன்று நடந்தது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தேவன் வைத்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. நல்ல கவனிங்கள். பேதுருவும் என்ன, இயேசுநாதர் தண்ணீர் மேல் நடந்து வந்தபோது இயேசுநாதரை பார்த்து கேட்குறான், நீரே ஆனால் நானும் இந்த தண்ணீர் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் சொல்றாரு வா அப்படின்றாரு. நடந்து வரான் பாருங்க. அடிக்கிற காற்றை பார்க்குறான், அலைகள் மோதுகிறத பார்க்குறான், சூழ்நிலைகளை பார்த்த உடனே மூழ்கி போகிறான். இப்போ இவனுடைய பேதனுடைய இருதயத்துக்குள்ள இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயமா அவங்களுக்குள்ள இல்லை. அதுதான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கேட்ட உடனே இயேசுநாத கையை பிடிச்சி தூக்கி அவனை நிறுத்தி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் என்று சொல்லி அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கி இயேசுவும் பேதுருவும் நடந்து போய் படகுல ஏறில் உட்கார்ந்தார்கள். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கலன்னா, பேதுருடைய இருதயத்துக்குள்ள அந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் இல்லை. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, இங்கே சொல்றாரு 40 வருஷம் என்னை சோதிச்ச ஒரு சந்ததியை குறித்து சொல்றாரு. என்னை சோதித்தவர்கள் யார்? 40 வருஷம் சோதித்தார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமா இருந்துச்சா. அதனால ஆண்டவர் சொல்றாரு அவர்களை எதுக்குள்ள பிரவேசிக்க முடியல, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. என்ன இளைப்பாறுதல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டப்பா, பல வேதனைக்குள்ள இருந்த, உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க, உன் வாழ்க்கையை நல்லா ஆக்குறதுக்காக உனக்காக பாலும் தேனும் ஓடும் தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ கட்டாத வீட்டில் போய் நீ குடியிருப்பதுக்காக உனக்கு வீடை கட்டி வச்சிருக்கிறேன்ப்பா. நீ நோண்டாத கிணறுலேருந்து நீ தண்ணியை குடிப்பதுக்காக உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. நீ நட்டாத திராட்சை பழத்தை நீ சாப்பிடும்படி உனக்கான விளைச்சல் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவர்களை பிரவேசிக்க சொல்லும் போது அவங்களுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் வைச்சிருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். எனக்கான விடுதலை, எனக்கான ஆசீர்வாதம், எனக்கான எல்லா நன்மைகளையும் ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள வச்சிருக்கிறார். கையை வைத்து எத்தனை பேர் நம்புறவங்க கையை வைத்து சொல்லுங்க, எனக்கான விடுதலை, எனக்கான சுகம், எனக்கான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அவர் என்னை வர வைக்க விரும்புகிற இளைப்பாறுதல். இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழும் போதே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணும். அதெல்லாம் இயேசுநாதர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன். இளைப்பாறுதல் தான் பூமியிலேயே உயிரோடு இருக்கும் போதே இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை உண்போன்னு கவலைப்பட்டு இருக்காத. அது இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை இல்லை, அது சஞ்சலிக்கப்படுகிற ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான லைஃப். நிறைய கிறிஸ்தவ மக்கள் ரெஸ்ட்லெஸ்ஸான லைஃபை வாழ்றாங்க. ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தை நம்புறதில்லை, தேவனை நம்புறதில்லை, தேவன் அவளுக்காக வச்சிருக்கிற பாலும் தேனும் ஓடும் தேசத்தை நம்புறதில்லை, நன்மைகள் நம்புறதில்லை, எனக்காக வானத்தை திறக்கிறேன்னு சொல்றாரு அவரை நான் நம்புறதில்லை. இந்த அவிசுவாசம் நான் சொல்றேன், இப்ப காட்டுற அவிசுவாசம் பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயமா இருக்கணும். அது உங்களை ஃபெயிலியருக்குள்ள பெறக்கூடிய நிலையில விடாம இளைப்பாறுதலுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்மளை பல நன்மைகளை இழந்து போக வைக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுறோம் பாருங்க. எனக்காக நான் இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கான எல்லா திட்டங்களையும் போட்டு வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாமே
கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையாய் மாறின பிறகு நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நம்புறேன், ஆண்டவரே எனக்கான எல்லாவற்றையும் நீர் ஆயத்தம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நான் வேலை செய்கிறவனா இருக்கணும், ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பாதையில் நான் நடக்கிறவனா இருக்கணும், ஆண்டவரே அது என்னை கொண்டு போய் உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போய் விடணும், ஆண்டவரே அந்த இளைப்பாறுதல் தான். நான் கட்டாத வீடு எனக்கு நீர் கட்டி வச்சிருக்கிறீர், நான் நோண்டாத கிணறுல எனக்கு நான் தண்ணி குடிக்கும்படி எனக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கிறீர், ஆண்டவரே நான் நட்டாத திராட்சை பழங்களை சாப்பிடக்கூடிய இடத்தை எனக்கு நீ ஏற்படுத்தி வச்சிருக்கிறீர், ஆண்டவரே. இதாங்க விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. இந்த நம்பிக்கையில வாழ்றனா அல்லது புலம்பிக்கிட்டு வாழ்றனா? இந்த ரெஸ்ட்ல வாழ்றனா இல்ல ரெஸ்ட்லெஸ் லைஃபா என் லைஃப் இருக்கா? தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள வாழும்போது யூ ஆர் ரெஸ்டிங் இன் காட். கர்த்தருக்குள்ள எப்படி இளைப்பாடுறேன்? என் தேவன் எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். என் தேவைக்காக கர்த்தர் யாவையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். என்னுடைய சூழ்நிலையில எனக்கான அற்புதத்தை செய்ய கர்த்தர் எனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். I am resting in God and in His provision. That is called real rest. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி வாழ்றோம்? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இப்படி நம்ம அங்கலாய்த்து கவலைப்படுறோம் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, புறஜாதியார் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோன்னு கவலைப்படுகிறார்கள். இவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ல, இதை பத்தி நீ கவலைப்படாதப்பா. இதை குறித்து கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராய் உன்னோட கூட இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க கையை உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? செஞ்சு வச்சிருக்கிறாரா? உங்க நாளைக்கு என்ன வேணும்ன்றது அவர் இன்னைக்கே செஞ்சிருக்காரா இல்லையா? நாளைக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கானதை அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற அற்புதமான கர்த்தர். இது எனக்கு தெரியும்னா என் பிரச்சனையை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து நான் அங்கலாய்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு அங்கலாய்க்கிற கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர். அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, ஏதாயிடுமோன்னு தெரியாம நார்மலாக பீட் பண்ண வேண்டிய ஹார்ட்டு ஏடா கூடமாக பீட் பண்ணுது. சொல்ல புரியுதா இல்லையா? படப்பட படப்படன்னு அடிக்குதுன்றாங்களே, ஏன் அங்கலாய்ப்பு? கர்த்தர் செய்வாரான்னு தெரில. சிலருக்கு, சில விசுவாசிகளுக்கு என்ன கவலைனா, நான் போய் அங்கே நின்று கர்த்தர் செய்யாமல் போயிட்டாருன்னா. நான் சொல்றேன், நீங்க போறதுக்கு முதல்ல அங்க உங்களை கொண்டு போறதே கர்த்தர் தான், தெரியுமா உங்களுக்கு? உங்களை அங்க அவருக்கு கொண்டு போக தெரிஞ்சா அங்க நீங்க நிக்கிற இடத்துல உங்களுக்கு செய்ய வேண்டியதை ஏற்கனவே அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை காட்டுகிற ஒரு அற்புதமான தேவன் உங்களை வழி நடத்துவார். அதாங்க இளைப்பாறுதல். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய கெரியரை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, இதை குறித்த ஒரு இளைப்பாறுதல் வருதா அல்லது இளைப்பாறாத தவிக்கிற சஞ்சலிக்கிற ஒரு நிலை ஏற்படுதா? பாருங்க, அடுத்த அதிகாரம் பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனான காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். சொல்றாரு பாருங்க, இவ்வளோ உனக்கு சொல்லி, இவ்வளோ ஆண்டவர் நமக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்து இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாம போறனா, அங்க சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு. கேட்குறோம் வாரம் வாரம். இங்க சொல்றாரு பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்களுக்கு சொன்னார் பாருங்க, சொல்லிட்டு பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயமா மாறினாங்க பாருங்க.
அவங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதே தான் இன்னைக்கும் சொல்றாரு ஆண்டவர். அதே வார்த்தைகளை ஆண்டவர் எடுத்து பிரசங்கம் பண்ற. கேட்கிறன்னா அதை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 3ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நமக்கோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம், அவருடைய கிரியைகளை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவும் சொல்லி இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காத சந்ததியா நம்ம இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இவ்வளோ வசனத்தையும் கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போகும்போது சஞ்சலிச்சுட்டே போகிறேன்னா சொல்கிறாரு, உனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே எல்லாத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் கவலைப்பட்டு இருக்கிறேன். அந்த கவலை தான் என்ன பண்ணுது? சந்தேகத்தை கொண்டு, அந்த சந்தேகம் தான் அவிசுவாசத்தை கொண்டு வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் அந்த கவலைக்கு இடம் கொடுக்குற? நம்முடைய கவலைகள், சந்தேகங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு என்ன நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குறேன்? ஆண்டவரே, என்னை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கான எல்லா திட்டங்களையும் நீர் போட்டு வச்சிருக்கிறீர். இந்த உலகத்தில் நான் எத்தனை வருஷம் வாழ்கிறேனோ அத்தனை வருஷம் நான் என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் அடையணும், இதெல்லாம் நீர் எனக்காக ஏற்கனவே முன்குறித்து வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரேல் மக்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பாலம் தேனம் ஓடும் தேசத்தை நீர் முன்குறித்து, அவர்கள் கட்டாத வீட்டில் அவங்க போய் குடியிருக்கணுன்றதுக்காக அங்கே நீர் வீடை ஏற்பாடு பண்ணி, இவ்வளோ கர்த்தர் மனுஷனுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து கரிசனையோட அவர் முன் ஆயத்தம் செஞ்சு வச்சுருக்கும்போது மனுஷன் இதெல்லாம் உட்காந்து கவலைப்பட்டுருக்கா. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, இன்றைக்கி அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நான் வாழ்கிறதுக்கு அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறேனா, அல்லது இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உள்ளவனாக மாறனா? இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இளைப்பாறுதலுக்குள்ளே நீ என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இளைப்பாறுதல் என்பது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளை அடைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை அடைய முடியாமல் நிறைய பேர் பாருங்க போய் படுப்பாங்க. படுக்கும்போதும் என்ன தூங்குறதே எதுக்கு? பாடிக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கறது தான், இளைப்பாறுதல் கொடுக்கறதுக்கு தான். தூங்கும் போது கூட புலமையினே தூங்குற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? தூங்கும் போதும் மண்டைக்குள்ளே 1008 காரியத்தை வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அப்புறம் காலில் பேன்னு முழிச்சு நிற்கிறது. கேட்டால் தூக்கமே வரல. ஏன்னா நான் போட்டு என் மண்டைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிறேன். என்ன செய்யலை நான்? கர்த்தர் எனக்காக இளைப்பாறுவதுக்கு ஏதுவான எல்லா நன்மையும் அவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நான் இயேசுவை முழுமையாக நம்புகிறேன்றதுக்கு அறிகுறியாக இருக்கும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னை நம்பி தான் வாழ்கிறவனாக இருக்கிறேன். நான் தான் போய் அந்த காரியத்தை செய்யணும், நான் போய் இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. ஆண்டவர் எனக்காக செய்வார். கர்த்தர் எனக்காக போய் யுத்தம் பண்ணுவார். போகிறோன்னா நான் சொன்னது போலவே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுறவர், கர்த்தர் எனக்காக காரியங்களை ஏற்பாடு செய்கிறவர். எத்தனை பேர் தடுத்து நின்றாலும் எனக்காக முன்னாடி போய் நிற்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை என்னைக்கு இயேசு மேலே எனக்கு முழுமையாக வருதோ அன்னைக்கு இளைப்பாடுறேன். அந்த நம்பிக்கை வராத வரைக்கும் என் சூழ்நிலையை நான் தான் பொறுப்பெடுக்கிறேன்னு நினச்சிக்கிறேன். என்னைக்கு இயேசுவை நம்புகிறோம் என் சூழ்நிலையை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என் சூழ்நிலைகளை அற்புதமாய் மாற்றுகிறவர் நீர் ஒருவரே, எனக்கு நன்மை செய்கிறவர் நீர் ஒருவர், என்னை உயர்த்துகிறவர் நீர் ஒருவர், என்னை விடுவிக்கிறவர் நீர். ஆகவே என் சூழ்நிலை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆண்டவரே. கொடுத்து பாருங்க, இளைப்பாறுதல் வரும்.
கொடுக்கலன்னா இளைப்பால் வராது. அதே சஞ்சலிக்கிற ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு நிலையிலேயே தான் நீங்கள் நடத்தப்படுவீங்க. உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கும்போது கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வாழுவீங்க. தூங்கும் போதும் இளைப்பாறணும். எழும்பி நீங்கள் கர்த்தர் ஒரு நாளை உங்களுக்கு கொடுக்கும் அன்னைக்கும் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே வேலை செய்யுங்க. உங்கள் வேலை கடினமானதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதனுடைய விளைவை எனக்கு கொடுக்க போகிறவர் கர்த்தர், இதனுடைய நன்மை எனக்கு கொடுக்க போகிறவர் கர்த்தர். அதனால் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரும்னா, நான் எவ்வளோ செஞ்சாலும் என்னத்தை பெருசாக வந்துடுவா போகுது. இது எப்படின்னா ரெஸ்ட்லெஸ் ஆன இருதயம். இந்த இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு போய் வைக்கல, அவிசுவாசமான பொல்லாத இருதயமாக மாறுவதுக்கு ஏதுவான எண்ணங்களை கொண்டு போய் உள்ளே வைக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் எனக்கு உதவி இந்த நம்பிக்கையை கொண்டு போய் நான் என் இருதயத்துக்குள்ளே வைக்கலனா, நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் எனக்கு என்ன உதவியாக செய்ய போகிறாரு, நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் என்னை பார்க்கவா போகிறாரு, கர்த்தர் என்னை கண்டுக்கவா போகிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன எனக்கு இந்த காரியத்தில் ஏதாவது உதவி செய்ய போகிறாரா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, என் இருதயத்துக்குள்ளே பொல்லாத எண்ணங்களை கொண்டு போய் வைக்கிறேன். இந்த இருதயம் பொல்லாத எண்ணங்கள் நான் நிறைந்த அவிசுவாசம் உள்ள இருதயமாக மாறுது. இன்றைக்கி நம்ம யாராக இருக்கிறோம்? கர்த்தருடைய இளைப்பாறுதலை வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறோமா? ஒரு நாள் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கும்போதே கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே நான் வாழலாம். அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த கர்த்தருக்குள்ளே இளைப்பார், அந்த ரெஸ்ட் இன் காட், ஆண்டவருக்குள்ளே இந்த பூமியில் வாழும்போதே கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆயுசு நாட்களை நான் எப்படி வாழணும்? ரெஸ்ட்லெஸ்ஸாக வாழக்கூடாது. ரெஸ்ட்டில் ஆண்டவரோட, ஆண்டவர் எனக்காக வச்சுக்கிற அந்த இளைப்பாறு தான் எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார். கையை சொல்லுங்கள், இளைப்பாறுதல் என்ன? கர்த்தர் எனக்காக நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இளைப்பாறுதல்னா கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் நம்பி அவரை நான் விசுவாசித்து என் வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்து, இன்னைக்கு சூழ்நிலை ஆண்டவரே எதிராக இருக்கலாம், என் கண்ணுக்கு எல்லாமே எதிராக தெரியுது, ஆனால் ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாமே நன்மையாக செய்வீர் என்று நான் உம்மை நம்பி இளைப்பாடுறேன். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக மாறுதலை ஏற்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்காக கிரியைகளை நிச்சயமாக மாறுதல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும். வானம் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தர் அற்புதமான விதங்களில் காரியங்கள் நடத்துவார். அதான் சொல்லியிருக்கு. இவ்வளோ நேரம் உட்காந்து இப்போ நம்ம கேட்டிருக்கிறோம். கேட்ட வசனம் விசுவாசத்தை உண்டு பண்ணலன்னா அது எனக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணாது. அதான் வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் எதையும் நாம் பெறணும்னா அவிசுவாசத்தோட நான் எதையும் பெற முடியாது. விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நான் பெறுகிறவனாய் மாறுகிறேன். இன்றைக்கி நாம் யாராக இருக்க போகிறோம்? அவிசுவாசத்தோடு போகிறோன்னா இல்லை, நான் என் வாழ்க்கையை முழுவதும் இயேசுவின் மேல் இளைப்பாறுகிற ஒரு நம்பிக்கையில் நான் வாழ விரும்புகிறேன். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக எனக்கு நேராக வானத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பார். திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழுவேன். இந்த இளைப்பாறுதல், இயேசு கொடுக்குற இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வாழ்கிறவனுக்கு ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எனக்காக கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நான் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். கையை திறந்த அநேகருக்கு நான் கடன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நடக்கணும்னா அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க. தற்காலிகமான அவிசுவாசம் தான் பிரச்சனை கிடையாது. அதை கர்த்தர் சரியாக்குறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? வந்துடக்கூடாது. கர்த்தருடைய இளைப்பாறுதலை நம்பாத ஒரு இருதயம் இருக்கு பாருங்க, அது பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசம். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் அவர்களுக்காக வச்சிருந்த, அவர்களுக்காக ஏற்படுத்தினதை நம்பவே இல்லை. நம்பாம அவங்க போனதுனால ஒரு சந்ததி அங்க வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். அந்த மாண்டு போன சந்ததியார் 40 வருஷம் அவர்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அவர்களுக்கு மோசேவின் மூலமா சொல்லியும் ஒன்றும் உள்ள போல. ஏன்னா அவன் இருதயம் பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயமா இருந்துச்சு.
இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்குற நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து கர்த்தர் உங்கள் ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டுட்டு போகும்போது, ஆண்டவரே இன்றைக்கி நான் அவிசுவாசத்தோடு வந்தேன், ஆனால் இன்றைக்கி ஆண்டவரே உங்களுடைய இளைப்பாறுதல் நான் வாழணுன்ற நம்பிக்கையோடு போகிறேன். ஆண்டவர் இனி என்னை நம்பி இல்லை, என் இயேசுவை நம்பி நான் வாழ்கிறேன். என் இயேசு எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் இயேசு எனக்காக யாவையும் செஞ்சிருக்கிறார். அதில் ஒன்றும் விடலைங்க. உங்கள் பிரச்சனை எதையாவது விடப்படலை, எல்லாமே அதில் இன்க்ளூடட். அந்த நம்பிக்கை என்னைக்கு வருதோ அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், அவருக்குள்ளே இளைப்பாடுறேன். அவருக்குள்ளே இளைப்பாறும்போது வேதம் சொல்லுகிறபடி கேட்குற ஒவ்வொரு வசனமும் எனக்கு பிரயோஜனமாக மாறுது. கையை வைத்து சொல்லுங்கள், கேட்குற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் எனக்கு என்னவா மாறுது? எத்தனை பேருக்கு இவ்வளோ நேரம் கேட்ட வார்த்தை பிரயோஜனமாக மாறி இருக்கா? அப்படிப்பட்டவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் பல அவிசுவாச எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். அது என்ன? இயேசு எங்களுக்காக உண்டு பண்ணுகிற இளைப்பாறுதலில் நான் வாழுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, என்னிடத்தில் வா நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆண்டவரே, அந்த இயேசு எங்களுக்கு கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை நம்பி நாங்கள் வாழ்கிறோம். அந்த இளைப்பாறுதல்னா என்ன? ஆண்டவரே, எங்கள் இயேசு எங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்காக யாவையும். அதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் நான் வாழலனா நான் இன்னும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு மனுஷனா மாறுறேன். கர்த்தர் சொல்றா, உன் வருத்தத்தையும் பாரத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு உதவி செய்கிற கர்த்தர். இன்னைக்கு நீங்கள் என்ன நிலையோடு இந்த இடத்த விட்டு போக போகிறீங்க? உங்கள் பாரத்தை தூக்கிட்டே போக போகிறீங்களா? அது உங்கள் சாய்ஸு. பாரத்தை தூக்கிட்டே போகிறவங்களா இருந்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் கேட்ட வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குற பிரயோஜனத்தை கொஞ்சம் கூட அது உண்டு பண்ணலை. ஆனால் இவ்வளோ நேரம் கேட்ட வார்த்தையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இயேசுவே, இன்று முதல் என் பாரத்தை நான் சுமக்க போகிறதில்ல, என் பாரத்தையும் கவலையும் இயேசுவின் அடைய கொடுக்குறேன், இயேசுவின் இடத்துல கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவர். ஆண்டவரே, என் கவலைகளை என் பாரங்களை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன். ஆண்டவரே, நீர் அதை எடும். ஆண்டவரே, நீர் எனக்கு வச்சிருக்கிற நன்மைகளை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு வச்சிருக்கிற விடுதலை, நீர் வச்சிருக்கிற ஆண்டவரே அறிவு, ஞானம், இதெல்லாம் என்னுடையது. ஆண்டவரே, இதை எடுத்துக்கொள்றேன். இதை ஆண்டவர் உம்மிடத்தில் இருக்கிறத நான் எடுத்துக்கொள்ளும் போது நான் இளைப்பாடுறேன். ஒரு சமாதானம் உண்டாகுது, ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள உண்டாகுது. எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலைவெளியில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அவருடைய தற்காலிகமான அவிசுவாசத்தை நீர் சரியாக்கி, இன்னைக்கு வசனத்தை கேட்ட யாருடைய இருதயத்துக்குள்ளையும் இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் இராதபடிக்கு நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள, உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ள நாங்கள் வாழ என்ன செய்யணுன்றத இன்னைக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர். கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னை நம்புகிறோம். இன்னையிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்முடைய இளைப்பாறுதல் நாங்கள் வாழ்வோம். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க, இயேசுவே இன்னையிலிருந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறீரே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வசனம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்குள்ள எண்ணங்களில் மாற்றம் உண்டாக்கட்டும். ஆண்டவரை யோசனைகளில் மாற்றம் வரட்டும், பேச்சில் மாற்றம் வரட்டும், செயலில் மாற்றம் வரட்டும். ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்யும் போது உன்னை நம்புகிறோம். இன்னையிலிருந்து நான் இயேசு எனக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலில் வாழுகிறேன். சொல்லுங்க வாயத்திறந்து, என் இயேசு எனக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலில் நான் வாழுகிறேன். இந்த சத்திய வசனம் அப்படி எங்களுக்குள்ள ஒரு மெய்யான மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக.
ஆமாம், எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.